அந்த இடத்துல ஏன் கப்பல் வந்து அங்க நிக்குது? மூவ் பண்ணியாச்சுன்னா போட்டு தள்ளிருவேன்ற அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க. மூவ் பண்ண முடியாது. ஓகே. என்னன்னா, எவ்ரிடே வந்து 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல். அங்க அந்த மேப்ல சொன்னோம்னா, கரெக்ட்டா அது எது நம்முடைய நேயர்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவோம். ஏன்னா வந்து மூவி வேர்ல்டு நேயர்கள் புதுசா பார்க்குறாங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிறலாம். எப்படின்னா, நமக்கு வந்து அ இந்திய பெருங்கடல்ல வருது. அதுக்கப்புறம் வந்து கீழ இந்த ஒரு பாட்டம்ல இப்படி இப்படி மாரி ஒரு கேக்கு துண்டு மாரி வரும். அது வந்துன்னா கீழ வந்து இந்த பக்கம் ஓமான், இந்த பக்கம் ஏமன். அதுக்கு மேல அப்படி போனீங்கன்னா, சவுதி அரேபியா பெரிய நாடு. நீங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, ஓமானுக்கு நேர மேல அங்க பார்த்தீங்கன்னா, அ யுஏஇ இருக்கு. அப்புறம் அ கத்தார், பஹ்ரைன், குவைத்து, அப்புறம் கார்னர்ல எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு போர்ஷன் வந்து அதாவது ஈராக்கோட சின்ன போர்ஷன் அங்க, அந்த கடல்ல. அப்ப என்னன்னா, இந்த இந்திய பெருங்கடலிலிருந்து உள்ள போனா இந்த பக்கம் அ இது ம கல்ஃப் ஆஃப் ஒமான், ஓமான் வளைகுடா. அந்த ஓமான் வளைகுடா, அதுக்கப்புறம் இந்த ஒ ப இந்த பக்கம் ஈரான் இருக்கு. ஈரானுக்கும் யுஏஇ, சவுதி அரேபியா இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன கடல் ஏரியா இருக்கு. அது வந்து பெர்ஷியன் கல்ஃப். இந்த ஓமான் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கும் பெர்ஷியன் கல்ஃப்க்கும் இடையில வந்து ஒரு மூக்கு மாரி வளைஞ்சு வரும் ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், ஹார்மோஸ் ஜலசந்தி. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் டெய்லி வந்து அ எவ்வளவுன்னா 2,20,00,000 பேரல் டெய்லி வந்து அங்கேருந்து வருது. அதுதான் 20% ஆஃப் அ வேர்ல்ட் புரொடக்ஷன்ல. 20-25% சில நேரங்கள்ல 29% சில நேரங்கள். ரெகுலரா இல்ல. ரெகுலர் ஆவரேஜாவே 22%. ஓகே. அப்ப 22, 21, 22% மொத்த உலகத்தோட எண்ணெய் தேவை. அப்புறம் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் எங்க அதிகம்னா, கத்தார்ல அதிகம். அந்த கத்தாரோட நேச்சுரல் கேஸ் நம்ம இந்தியாவோட 60% 80 60%க்கு மேல. இந்தியாவோட நேச்சுரல் கேஸ வந்து கத்தார் தான் நமக்கு வந்து பூர்த்தி பண்ணுது. நமக்கு பரவால்ல. ஜப்பான் இருக்குல்ல, அதோட நேச்சுரல் கேஸ் தேவை இருக்குல்ல, அதோட 80%க்கு மேல கத்தார்லேருந்து தான் வருது. அதுபோக சவுத் கொரியா. அப்புறம் அங்கேருந்து சுத்திகரிச்சு அங்க பக்கத்துல சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் அங்க புருனேல இருக்கிறதெல்லாம் வந்து மலேசியாக்கு அங்கெல்லாம் போகும். அது வேற. இந்த பக்கம் ஏசிய நாடுகள்ல வந்து நெறைய சுத்திகரிச்சு, சுத்திகரிச்சு எல்லா நாட்டுக்கும் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது வந்து இது பேசிக் இது. அப்போ இந்தியாவுக்கு எங்கேருந்து வாங்குவாங்கன்னா, சவுதியிலேருந்து வாங்குறாங்க. அ யுஏஇல அபுதாபிலேருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் குவைத்லேருந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு கணக்கு தெரியல. ஆனா அமெரிக்காவுக்கு பில்ல போட்டு அ இதுலேருந்து ஈராக்லேருந்து கொஞ்சம் வாங்குறாங்க. அப்போ அந்த ஓரத்தில அந்த கடல்ல வந்து ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஈரானோடது. ஈரான்ல அவன் 42,00,000 45,00,000 பேரல் வருது. அதுல 35,00,000 பேரலுக்கு மேல சைனாவுக்கு மட்டும் குடுக்குறாங்க.